அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம தோத்ததுக்குரிய மார்ஜின் வெறும் 22 ரன்னு. ஆனால் இன்னிங்ஸில் இந்தியா கொடுத்த எக்ஸ்ட்ராஸ் எவ்வளோ தெரியுமா? 32. அதுக்கப்புறம் விடுங்க, இந்தியா வந்து ரெண்டாவது இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் ஜெய்ஸ்வால் 13 ரனில் அவுட்டு, கில்லு 16 ரனில் அவுட்டு. ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கும், ஜெயிச்சோம்னா அடுத்து லீட் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது முன்னணி பேட்ஸ்மேன் வந்து விளையாடணும். சரி, ஏதோ தவறுதல் நடந்துச்சு, பரவாயில்ல. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இங்கிலாந்து எவ்வளோ கட்டுக்கோப்பாக பவுலிங் போட்டு வெறும் 18 ரன் தான் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ராஸ். நமக்கும் அவங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். மறுபடியும் ரெண்டாவது இன்னிங்ஸ் இங்கிலாந்து பேட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பழையபடிக்கு இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா 32 ரன்னு மறுபடியும் எக்ஸ்ட்ராஸ் கொடுக்குறாங்க. திரும்பி அதே தவறு. அப்போ இன்னிங்ஸில் அவங்க எவ்வளோ கட்டுக்கோப்பாக வீசியிருக்கிறாங்க, 18 ரன் தான் எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பவுலர் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு திட்டம் இருக்கணும். பவுலிங் கோச்சுன்றாங்க, பேட்டிங் கோச்சுன்னு இருக்காங்க, டெக்னிக் சொல்கிறாங்க. அதே மாதிரி மறுபடியும் ரெண்டாவது இன்னிங்ஸ் பாருங்கள், ஜெய்ஸ்வால் டக்கு, கில்லு வந்து 9 ரன்னோ என்னவோ. அப்போது அருமையான சான்ஸ் இருக்குது வெளிநாட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு தொடரை வெற்றிகரமாக ஜெயிக்கிறதுக்கு. அப்போ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எவ்வளோ பொறுமையாக நின்று விளையாடணும், அதுக்கு ஒரு எந்த செயல் திட்டமும் இல்லை. அந்த கோச் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல. இப்போ 2 இன்னிங்ஸ்லையுமே இந்தியா கொடுத்த எக்ஸ்ட்ராஸ் பார்த்தீங்கன்னா 63 ரன்னு. ஆனால் மொத்தமே அவங்க கொடுத்த எக்ஸ்ட்ராஸ் 30 ரன்னு தான். அப்போ ரெண்டாவது இன்னிங்ஸில் அவங்க பவுலிங் போடும்போது எவ்வளோ பிளான் பண்ணி